கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். அப்பா, கன்னி தெய்வம் துணை அப்பா, எனக்கு ஒரு கனவு அப்பா. அந்த கனவில் ஒரு பாவாடை சட்டை போட்ட ஒரு பொண்ணு சாப்பாடு தாங்க என்று கேட்டதப்பா. நான் சாப்பாடு போட்டேன். பிறகு எனக்கு வளையல் வேணும்னு சொன்னாங்க அப்பா. நான் வாங்கிக்கிறேன் வருகிறேன் என்று உள்ளே வந்து தேடினேன். நான் போட்ட வளையல்னு சொல்லியிருக்கணும். வளையலன்னு அங்கே அடுத்த ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேங்குது இருந்தது. பிறகு அந்த பாப்பா பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சு. நான் கவரின் வளையல் எடுத்துட்டு போனேன். அந்த பாப்பா வாங்கி போட்டுக்கிட்டு என்ன ஏமாத்திருவேன்னு நினைச்சேன்னு சொல்லிச்சு. அப்பா, நான் அதுக்கு பாப்பா நான் போட்ட வளையலாக இருந்தது, அதான் தேடி நான் யூஸ் பண்ணாத வளையல் எடுத்து வந்தேன் என்று சொன்னேன். அப்படியே கண்ணு முழிச்சிட்டேன் அப்பா. இது என்ன அர்த்தம் அப்பா சொல்லுங்க. கன்னி தெய்வம் துணை. எங்கள் அண்ணி கன்னி தெய்வம் காளியம்மாவுக்கும் வயது 12 தான். அவங்களும் பாவாடை சட்டை போட்டுத்தான் இருப்பாங்க அப்பா என்று கேட்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் தமிழ்லேயே எழுதியிருக்கலாமே, இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்க. இங்கிலீஷ்லேயும் எழுத்து பிழைகள் இருக்குது. அதை வளையல்னு முடிக்கிறதுக்கு பதிலாக வளையலைன்னு போட்டிருக்கீங்க. எழுத்துப்பிழை இருந்தால் வாசிக்கும் பொழுது கேட்பவர்களுக்கு மிகவும் கடினமானதாக இருக்கும். கேட்கும் பொழுது விறுவிறுப்பாக இருக்க வேண்டும். நான் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தர வேண்டும். உங்களுடைய கேள்விகளை வாசிக்கும் பொழுதே அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து விடக்கூடாது. இருந்தபோதிலும் நீங்கள் கனவு கண்டிருக்கிறீர்கள். அந்த கனவில் அந்த குழந்தைக்கு வளையல் எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள். இது எல்லாமே நல்ல விஷயந்தாங்க. உங்கள் கன்னி உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க, வாங்க தயாராக இருக்காங்க, வாங்குகிறாங்க, கேட்குறாங்க என்று அர்த்தம். ஆகவே உங்கள் கன்னி தெய்வத்தை நினைத்து முறையாக எடுத்து வழிபட்டு வாழ்வில் நலம் பெற்று வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். இதில் ஒரு வருத்தமான செய்தி, என்னுடைய செல் ஹேங் ஆனதுனால நிறைய கேள்விகள் இங்கே அழிந்து விட்டது. இருக்கிற கேள்விகளுக்கு பதில் தர காத்திருக்கிறேன். ஏதாவது கேள்விகளுக்கு நான் பதில் தரவில்லை என்றால் அந்த கேள்வியை நீங்கள் திரும்ப கேட்கலாம். இன்றல்ல, ஒரு 2-3 நாட்கள் கழித்து பாருங்கள். ஏனென்றால் நான் கூடிய விரைவில் ஒரு 2 நாட்களுக்குள் 15 பதிவு போட வேண்டும் என்று நினைத்தேன். இன்று 3வது பதிவாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இன்று இரவுக்குள் ஒரு 4-5 பதிவாவது தயார் செய்துவிட வேண்டும். அதற்கு எனக்கு உற்சாகமும் உடல் உழைப்பும் வேண்டும். அதாவது உடலில் தெம்பு வேணும் பேசுகிறதுக்கு. 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, ஒரு பதிவு 20 நிமிஷம்னா 10 பதிவு எடுத்தால் எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள். 4 மணி நேரம் இருந்த இடத்திலிருந்து பேச வேண்டும். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். ஐயா கன்னி தெய்வமே துணை ஐயா, என்னுடைய கண்ணிற்கு தெரிந்து இருக்கிறார்கள் ஐயா. இதுவும் அர்த்தம் முடிய மாட்டேங்க. என்னுடைய கண்ணிற்கு தெரிந்து இருக்கிறார்கள் ஐயா. எங்கள் வீட்டில் சிறு குழந்தை ஐயா. என் கண் முன்னாடி ஓடி விளையாடுவது போல எனக்கு தெரிந்தார்கள். என்னுடைய கணவருக்கு தலைவலி அதிகமாக இருந்தது. அப்போது சிறு குழந்தை என் கணவர் தலையில் கை வைத்து இருந்தார்கள். என் கண்ணெதிரே நான் பார்த்தேன். சபாஸ், சரியான விஷயங்க இது. தத்துருவமாக ஒரு கன்னி தெய்வம் உங்கள் கணவரின் தலையில் கை வைப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். உண்மையாகவே சொல்லப்போனால் நீங்களும் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் இந்த கன்னி தெய்வங்கள் அதிகப்படியாக குழந்தைகளுக்கே கண்ணெதிரில் தோன்றுவார்கள். குழந்தைகளிடத்திலேயே அதிகமாக விளையாடுவார்கள். மகிழ்ச்சி. மீண்டும் நீங்கள் எழுதி அனுப்பியதை வாசிக்கிறேன். நாங்கள் 3 வருடம் வேறு வீட்டிற்கு சென்று விட்டோம். இப்பொழுது வந்துவிட்டோம். எனக்கு இப்போது அம்மா அமைதியாக இருக்கிறார்கள் போல தெரிகிறது ஐயா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஐயா. எனக்கு தாய் இல்லை ஐயா. என்னுடைய அம்மா என்னுடைய கன்னி அம்மா தான் ஐயா. நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தவள். என்னுடைய கணவர் இந்து மதம். நான் முழு மனதோடு என்னுடைய கன்னி அம்மாவை நினைக்கிறேன் ஐயா. அவர்கள் எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார்கள் ஐயா. இப்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள் ஐயா. எனக்கு ஒரு மாதிரியாக கவலையாக இருக்கிறது ஐயா. என்ன பண்ணலாம் ஐயா என்று கேட்டிருக்கிறீர்கள். இதற்கு மதம் பெரிதல்ல. மதம்
எந்த மதமாக இருந்தாலும் கன்னி தெய்வத்தை வழிபடலாம், எந்த ஜாதியாக இருந்தாலும் கன்னி தெய்வத்தை வழிபடலாம், எந்த மொழியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கன்னி தெய்வத்தை வழிபடலாம். நாளைக்கு கூட என்னை காண கேரளாவிலிருந்து கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் வருகிறார்கள். அவர்கள் மலையாளம்தான் பேசுகிறார்கள். டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு மலையாளம் தெரிந்து தமிழ் தெரிந்த ஒரு உறவு அவர்களோடு வருகிறார்கள் என்னிடத்தில் பேச. இன்று தான் அவங்க எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக என் வாட்ஸ்அப்புக்கு தகவல் அனுப்பியிருந்தாங்க. நாளைக்கு வர சொல்லியிருக்கிறேன். அப்போ பாருங்கள், இது தமிழர்களுக்கு சொந்தமான வழிபாடு முறையா என்றால் இல்லை. இது உலகத்திற்கு சொந்தமான வழிபாடு முறை. எந்த நாட்டிலும் வணங்கலாம். இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்க எந்த நாட்டிலும் அவர்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் வழிபடலாம். நிச்சயமாக என் குரல் இந்த உலகெங்கும் ஒலிக்கக்கூடிய நேரம் வந்தாயிற்று. அதற்கு சாட்சி தான் இதோ கேரளாவிலிருந்து வரக்கூடிய அன்பு பிள்ளைகள். ஏற்கனவே மகாராஷ்டிராவுக்கு சென்று மும்பையில் பேசியிருக்கிறேன், கர்நாடகாவில் பேசியிருக்கிறேன், ஆந்திராவில் பேசியிருக்கிறேன். தற்போது கேரளாவிலிருந்தும் உறவுகள் வர இருக்கிறார்கள். நாளை வருகிறார்கள். இது ஒரு குட்டைக்குள் அடங்கிய தண்ணி அல்ல. இது ஓடும் ஆறு. அனைத்து பகுதிகளுக்கும் ஓடி கடலில் சங்கமாகும் ஆறும் இல்லை. மக்களுக்கு தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணியாகவே என் வாழ்நாள் முழுக்க இருக்க ஆசைப்படுகிறேன் இந்த கன்னி தெய்வங்களின் மூலமாக. மகிழ்ச்சி உறவுகளே, மீண்டும் இந்த மகள் கூறியது போல இவர்களுக்கு ஒரு விஷயம் அறியாதிருக்கிறார்கள். கன்னி தெய்வம் தெரிந்த வீட்டிலிருந்து 3 வருடம் இவர்கள் எங்கோ சென்றிருக்கிறார்கள். மீண்டும் அதே வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அப்படி நான் நினைப்பது உண்மையாக இருந்தால் அந்த கன்னி தெய்வம் எவ்வாறு உங்களுக்கு காட்சி தரும், எவ்வளவு மனவேதனையோடு அந்த தெய்வம் இருந்திருக்கும். நம் பிள்ளைகள் நம்மை கைவிட்டு சென்று விட்டார்களே என்று வேதனையோடு இருந்திருப்பார்களே. மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தினால். ஆகவே அந்த கன்னி தெய்வத்தை நம்பி பிடியுங்கள், ஒரு குறையும் வராது, உங்களை ஆசீர்வதிப்பார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய கேள்விகள் இன்னும் 3 இருக்கிறது, அதை பார்த்து பதிலளிக்கிறேன். எங்களுடைய வீட்டில் நீங்கள் வந்து வாருங்கள் ஐயா, உங்களுடைய வருகைக்கு காத்திருக்கிறோம் ஐயா. தென்காசி மாவட்டம், சங்கரன்கோவில் வட்டம், குருவிகுளம் என்பது எங்கள் ஊர். பதில் சொல்லுங்கள் ஐயா என்று சொல்லியிருக்கிறீர்கள். நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய நம்பரை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வையுங்கள், உங்களுடைய அட்ரஸை அனுப்பி வையுங்கள். அந்த பகுதிக்கு வரும் நேரத்தில் உங்களை நான் தொடர்பு கொண்டு நிச்சயமாக நான் வருகிறேன். மீண்டும் அடுத்தபடியாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் என்று பார்த்து அதற்கு பதிலளிக்கிறேன். ஐயா, நான் விளக்கேற்றும் இடத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் இருக்கிறது ஐயா. 3 முறை இது மாதிரி நான் பார்த்தேன் ஐயா. எனக்கு என்ன என்று தெரியவில்லை ஐயா, பதில் சொல்லுங்கள் ஐயா. ஐயா, ஆடி மாதம் எந்த வெள்ளிக்கிழமை கன்னி அம்மாவை பெட்டிக்குள் வைத்து வழிபட வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்திருக்கிறீர்களா என்பது தெரிய வேண்டும். அப்படி எடுத்திருந்தால் நீங்கள் பெட்டிக்குள் துணி வைத்து பொருட்கள் வைத்து வழிபடலாம். அவ்வாறு எடுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் கன்னி தெய்வத்திற்காக வாங்கி வைக்கக்கூடிய துணிகளை அன்றே ஒரு குழந்தைக்கு கொடுத்து அழகு பார்த்து உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சி உறவே, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்து விட்டேன். ஆனால் ஏதோ டம்ளர் இருக்கிறது என்று போட்டிருக்கிறீர்கள். அது என்ன, கனவிலா இல்லை நேரிலா நிஜத்திலா என்பதை தெளிவாக கூறுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். கன்னி தெய்வம் கண்ணுக்கு தெரியும். என் வீட்டில் 4 கன்னிகள் வீடு முழுவதும் ஓடி ஆடி விளையாடுகிறார்கள். மகிழ்ச்சியான விஷயம்தானே சௌஜன்யா அவர்களே, மகிழ்ச்சி. உங்கள் கன்னி தெய்வங்கள் உங்கள் வீட்டுக்குள் ஆடட்டும், பாடட்டும், ஓடட்டும், விளையாடட்டும். அந்த விளையாட்டுக்கள் உங்களுக்கு ஒரு செல்வத்தை தருமே தவிர எந்த விதத்திலும் குறைவு தராது. தெய்வங்கள் நடமாடக்கூடிய இடத்தில் செல்வங்கள் நடமாடும், நல்ல கல்வி அறிவுகள் இருக்கும், அனைத்தும் இருக்கும். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக சிவசுப்பிரமணியன். கன்னி தெய்வம் துணை. ஐயா, எல்லா உறவுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் கன்னி குடும்ப குழந்தைகளுக்கும் நல்ல சிந்தனைகளுடன் கூடிய நல்ல கல்வி அறிவையும் கன்னி தெய்வமான அத்தைகளும் அனைத்து கன்னி தெய்வங்களும் கொடுக்க வேண்டும் என கன்னி தெய்வங்களிடம் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறிய சிவசுப்பிரமணியனை மனதார வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். கலைவாணி. கன்னி தெய்வமே துணை, தெய்வங்கள் துணை இருக்கையில் சுமைகளும் சுகமாகத்தான் தெரியும். அவர்கள் செய்ய நினைப்பதை உங்களை போன்ற தூய உள்ளம் படைத்தவர்கள் மூலமாக செய்கிறார்கள். ரூபனிசா லைசால் அத்தைகள் துணை. மகிழ்ச்சி உறவே, நிச்சயமாக அவர்களுடைய அனுகிரகமும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்க போய் தான் இந்த அளவிற்கு நாம் கன்னி தெய்வங்களுக்காக உழைக்கவும் முடிகிறது. அத்தைகளின் பெயரை சொல்லி 4 நபர்களுக்கு உதவி செய்யவும் என்னால் முடிகிறது. மகிழ்ச்சி. இந்த வருடம் ஆடி 30 மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது போல அடுத்த வருடம் 30வது ஆண்டு
ஆடி 30 மிக பிரமாண்டமாக இருக்கும் என்று இப்பொழுதே எனக்கு தோன்றுகிறது. காரணம் 3000 உறவுகளுக்கு சேலை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. சுமார் 7000 நபர்கள் வருவார்கள் என்ற எண்ணம் இருக்கிறது. அனைத்தையும் அத்தைகள் அறிவார்கள், அத்தைகள் செயல்படுத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அதற்கு தேவையான பொருளுதவி, பண உதவி அனைத்தையும் என் உழைப்பால் சம்பாத்தியம் செய்யக்கூடிய தகுதியையும் எனக்கு தருவார்கள் என்ற உண்மையான எண்ணத்தோடு, தூய உள்ளத்தோடு அந்த தெய்வத்திடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக அடுத்த கேள்விக்குள் வருகிறேன். கன்னி தெய்வம் துணையப்பா, நம் அத்தைகளின் திருவிழா வருடம் வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆனால் நாங்கள் அந்த தேதியில் நடத்த முடியாது. ஆடி 30ஆம் தேதி நாங்கள் அத்தைகளின் பதியில் இருப்பதினால் நாங்கள் அவரவர் பதியில் ஆடி மாதத்தில் எந்த நாட்களில் வேண்டுமென்றாலும் வணங்கலாம் என்று நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கீங்க. உதாரணமாக, நாங்கள் ஆடி 10ஆம் தேதியில் பொருள் எடுத்து வைத்து வணங்கி வந்தால் அதே தேதியில் ஒவ்வொரு ஆண்டும் வணங்க வேண்டுமா, இல்லை வருடம் வருடம் ஆடி மாதத்தில் மாற்றி மாற்றி வணங்கலாமா? ஒரு அற்புதமான கேள்வி. ஆடி 10 நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் அடுத்த வருடம் அதே ஆடி 10 வணங்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆடி மாதத்தில் எந்த தேதி உங்களுக்கு தோதுவாக இருக்கிறதோ, பெண்களுக்கு திருப்தியான தோதுவான நாளாக இருந்தால் அந்த நாளில் நீங்கள் வழிபடலாம். கன்னி தெய்வங்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் வீட்டு கன்னி தெய்வங்கள் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவேளை உங்கள் கன்னி தெய்வம் வந்து எனக்கு வருடம் வருடம் இந்த தேதியில் எனக்கு நீ செய் என்று கூறினால் அந்த தேதியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஆடி 30 நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை வழிபட முடியாது என்று கூறியிருக்கிறீர்கள் அத்தைகளின் பதியில் இருப்பதனால். நீங்கள் ஆடி 30 வழிபட வேண்டும் என்று நினைத்தாலும் வழிபடுங்கள், அதை பற்றி தவறு இல்லை. கண்டிப்பாக அத்தைகளின் பதிக்கு நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் இருப்பது ஒரு நாளும் இருக்காது. நீங்கள் உங்கள் தெய்வத்தை வணங்குங்கள், அவர்கள் உங்களை வாழ வைக்கட்டும். ஒருவேளை உங்களுக்கு அத்தைகளின் பதியில் ஆடி 30 அன்று இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த தேதியில் அத்தைகளை வணங்க தாராளமாக வரலாம். உங்கள் கன்னி தெய்வமும் வரும். அவர்கள் ஒருபோதும் அதை தடங்கல் செய்ய மாட்டார்கள், வாழ்த்துவார்கள். ஏனென்றால் ஆடி மாதம் 31, 32 நாட்கள் இருக்கிறது. எந்த தேதியில் வேண்டுமானாலும் என்னை வைத்து வணங்கு மகளே என்று தான் கூறுவார்கள். ஆனால் அத்தைகளின் பதிக்கு நீங்கள் வர இருப்பதனால் அதை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அதுவும் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்புத்தான். அந்த தெய்வங்களும் இந்த அத்தைகளின் பதியை வந்து பார்த்து விடலாமா என்ற ஆசையோடு தான் இருப்பார்கள். உங்கள் மூலமாக அத்தைகளுக்கு நீங்கள் ஒரு பக்தர்களாக வரும்பொழுது உங்கள் மூலமாக அவர்களும் அதை காண வாய்ப்புகள் உண்டு. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். கன்னி தெய்வங்கள் துணை, இவ்வளவு பொருள்கள் வாங்க வேண்டுமா அண்ணா? லிஸ்ட்டு தந்தது எங்கள் அனைவருக்குமே உபயோகமானது. மிக்க நன்றி அண்ணா. கன்னி தெய்வமே துணை அண்ணா. இது எப்போ இவங்க அனுப்புனதுன்னு தெரில. ஏற்கனவே இதெல்லாம் நான் வாசிச்சிருக்கேனானும் தெரில, பதில் கொடுத்துருக்கேனானும் தெரில. பரவாயில்ல, மகிழ்ச்சி. கன்னி தெய்வத்திற்கான பொருட்களை எழுதி கொடுத்திருப்பேன், அதற்காக அவர் பதில் அளித்திருக்கிறார். அடுத்த கேள்வி. அண்ணா வணக்கம். நேற்று உங்களை சந்தித்தது ஆசீர்வாதங்களை பெற்றதில் மிகுந்த பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம் அத்தைகளின் பதியில் சிறிது நேரம் உட்கார்ந்து வேண்டினோம். அத்தைகளின் ஆசீர்வாதத்தையும் பெற்றோம். இதைவிட உலகில் ஒன்றும் வேண்டாம் என்று தோன்றுகிறது. அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தோம் ஐயா. எங்களை அன்பாக உபசரித்து வேலையையும் பொருட்படுத்தாமல் எங்களுடன் பேசி கன்னி தெய்வத்தை பற்றி தெளிவான விளக்கங்களை தந்தீர்கள். அக்கா மற்றும் குழந்தைகள் அன்பாகவும் சிரித்த முகத்துடனும் எங்களை உபசரித்தனர். ரூபினிசா லைசால் அத்தைகளை பார்த்து விட்டோம் என்று மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். மீண்டும் வர வேண்டும் என்று தோன்றுகிறது. தங்கள் கைகளினால் சேலை வாங்கியதில் இன்னும் மகிழ்ச்சி. தங்களின் ஆசீர்வாதமும் அத்தைகளின் ஆசீர்வாதமும் என்றும் அனைவருக்கும் இருக்க வேண்டும். இதில் தவறேதும் இருந்தால் மன்னிக்கவும். ரூபினிசா லைசால் அத்தைகள் துணை என்று கூறியிருக்கிறார்கள். அத்தைகளின் பதிக்கு வர இருக்கக்கூடிய வந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் தெரியும், நான் அனைவரிடமும் ஒரே முகத்தோடு தான் பேசுவேன். எந்த சூழ்நிலையிலும் அத்தைகளை நம்பி வந்த பிள்ளைகள் மனம் நொந்து செல்லவே கூடாது, மன மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, தெளிவாக கூறியிருக்கிறேன், என்னை காண வேண்டும், அத்தைகளை வணங்க வேண்டும் என்றால் தயவு செய்து முன்கூட்டியே என்னிடம் தொடர்பு கொண்டு என்னிடம் பேசிவிட்டு வாருங்கள். ஏனென்றால் அத்தைகளை வணங்க வரும் அனைவரிடத்திலும் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், மாலை 6 மணிக்கு மேல் வாருங்கள் என்று கூறுவேன். பகலில் வேண்டாம், மதியம் வேண்டாம், மாலை 6 மணிக்கு அத்தைகளுக்கு தீபமேற்றுவோம். அந்த நேரத்தில் நீங்கள் வருகை தருவதாக இருந்தால் வாருங்கள் என்று கூறுவேன். அது மட்டுமல்ல, நான் ஊரில் இருக்க வேண்டும். நீங்கள் வரும்பொழுது நான் வெளியூர் சென்று விட்டால் அது உங்களுக்கு கொஞ்சம் மனசு குழப்பமாக இருக்கும். ஐயோ அவர் இல்லையே என்று தேடுவீர்கள்.
அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. ஆகவே என்னிடத்தில் பேசிவிட்டு வாருங்கள். மகிழ்ச்சி உறவே, அடுத்த கேள்விக்குள் செல்வோம். ரூபனிசம்மா, கொஞ்சம் தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கலாம்னு நினச்சேன், ஒருத்தரையும் காணோம். மகிழ்ச்சி, இதுவும் நன்மைக்கே. உள்ளத்தில் நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, என் வாழ்வு வளம் காண கடைக்கன் பார்வை பாரம்மா. என் வாழ்வு வளம் காண கடைக்கன் பார்வை பாரம்மா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என்ன அருள் படைத்த கண்ணியே, நீ நினைத்தால் போதும். வாழ்வில் இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. திருவிளக்கின் வெளிச்சத்திலே கன்னித்தாயே, உன் கண்குளிர உன்னை கண்டுவிட்டால் போதுமே. என்றும் என் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே. ஆடி மாதம் வருகையிலே பட்டு உடையில் அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உன்னை சரணடைந்தேன் என் குலத்தாயே. வாழ்வில் நலம் அனைத்தும் உன் பிள்ளைகள் பெற நீ வருவாய், அருள்வாய், தருவாய் எங்கள் கன்னியம்மா. எங்கள் அன்பு கன்னியம்மா, எங்கள் அழகு கன்னியம்மா, எங்கள் அறிவு கன்னியம்மா, என்றும் எதிலும் என் கன்னியம்மாவே துணை. அற்புதமான எழுத்துக்கள், ஆக்கப்பூர்வமான எழுத்துக்கள். உள்ளன்போடு எழுதி அனுப்பிய அந்த அன்பு உள்ளத்தை வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்ததொரு கேள்வி. அண்ணா, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அண்ணா. உண்மைதான் அண்ணா. இந்த தகவல் தெரியாமல் தான் எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் எடுக்கும்போது தவறுகள் நடந்துள்ளது என்பதை அறிந்து கொண்டோம். இனிமேல் அவ்வாறு நடக்க வாய்ப்பு இல்லை. மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அண்ணா. கன்னி தெய்வமே துணை அண்ணா என்று கூறிய அந்த அன்பு உறவை வாழ்த்துகிறேன். கன்னி தெய்வத்தை எடுக்கும் பொழுது அவர்கள் வீட்டில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது. இப்படி நம்மளுடைய பதிவுகளை பார்த்த பிறகு அவர் தெளிவாக இருக்கிறார் என்பதை அவருடைய எழுத்துக்கள் மூலம் புரிந்து கொண்டேன். அடுத்தபடியாக கேள்வி. கன்னி தெய்வம் துணை ஐயா, நான் 139வது பதிவை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதில் நீங்கள் கூறுவது மாதிரி ஒரு நாள் நான் எப்போவுமே வீட்டுக்கு வெளியே குளிச்சிட்டு அப்போது ஒரு வட்டாம்பூச்சி என் சைடு போனது. கன்னியம்மா, நீங்கள் எங்கள் அருகில் இருப்பதை காணுங்கள் என்றேன். அப்போதுதான் அந்த வட்டாம்பூச்சி என் பக்கத்தில் வந்தது. அந்த ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தா அந்த வட்டாம்பூச்சி என் கண்ணுக்கு தெரியவில்லை. அப்போத்தான் நான் உணர்ந்தேன், நமது அருகில் நம் கன்னியம்மா தான் இருக்கிறார்கள் என்று. மகிழ்ச்சி உறவே, நிச்சயமாக அது உண்மை. ஒவ்வொரு கன்னி தெய்வமும் தன் பிள்ளைகளை தேடி வந்து கொண்டு தான் இருப்பார்கள், தேடி பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் அதை நாம் தான் சரியாக உணராமல் தெரியாமல் நடமாடிக்கொண்டிருப்போம். ஆனால் அவர்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை அவ்வப்போது கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். நம் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நம் பிள்ளைகள் தொழிலில் வளர வேண்டும், நம் பிள்ளைகள் பெயர் புகழோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்கள் கூடவே இருப்பார்கள். மகிழ்ச்சி. மீண்டும் முத்துவேல் என்று அனுப்பியவர் முத்துவேல் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். தங்களின் பல பதிவுகளை ஆரம்பம் முதல் கேட்டும் அலைபேசி எண்களை அறிந்தும் கொள்ள இயலவில்லை. தாங்கள் மீண்டும் தெரியப்படுத்தினால் அது எனக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பயன்படுமே. தயவு செய்து தெரியப்படுத்தவும். நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து காத்திருப்பேன். கன்னிகளின் ஆசீர்வாதத்தோடு. என்னுடைய ஃபோன் நம்பரை கேட்டிருக்கிறார்கள். என்னுடைய பதிவுகள் அனைத்தையுமே பாருங்கள். 334வது பதிவை பேசிக்கொண்டிருக்கிறேன். அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். ஏனென்றால் பல பதிவுகளில் என்னுடைய நம்பரை கொடுத்திருக்கிறேன். இருந்தபோதிலும் இந்த பதிவுலையும் என்னுடைய நம்பரை கூறுகிறேன். நம்பர் எனக்கே மறந்துட்டேன். 7373333303 7373333303 என்னுடைய தொலைபேசி எண், கைபேசி எண். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஆனால் ஃபோன் அடிக்காதீர்கள். வாட்ஸ்அப்பில் கன்னி தெய்வம் துணை என்று போட்டுவிட்டு உங்களுடைய பெயர், உங்களுடைய அட்ரஸை அனுப்புங்கள். நிச்சயமாக நான் தொடர்பு கொள்வேன். மகிழ்ச்சி உறவுகளை, மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். விஜய் என்பவர் கேட்டிருக்கிறார். ஐயா, நாங்கள் இந்த வருடம் கன்னி தெய்வம் கும்பிடணும்னு நினைக்கிறோம். ஆடி 18 கும்பிடணும்னு நினைத்தோம். சனிக்கிழமை வருகிறது, வணங்கலாமா? நான் ஆவணி மாதம் பேசிகிட்டு இருக்கேன். என்றைக்கோ நீங்கள் அனுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் இன்னைக்கு தரேன். பார்த்தீங்களா? நீங்கள் ஆடி 18 கும்பிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்களை ஆசீர்வதித்து இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். நல்லதே நடக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை,
கன்னி தெய்வத்தின் துணையோடு இங்கு பயணம் செய்யக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கன்னி தெய்வங்கள் அவர்களை மென்மேலும் உயரச் செய்வார்கள் என்ற உணர்வோடு கன்னி தெய்வங்களுக்காக இங்கு உழைத்து கொண்டிருக்கிறேன். கன்னி தெய்வமே துணை. நன்றி.